இந்த வீக்கெண்ட் மார்னிங் ஒரு சூப்பரான கட்டி சட்னி அடை தோசையோடு ஆரம்பிச்சிது. முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இது வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடாமல் சிறுபருப்பு, பருப்பு, மசூர் தால், பச்சை பயிறு, கொள்ளு, ராகி, அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் கூட சேர்த்துருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்து. காரத்துக்கு வந்து வரமிளகா, பெப்பரு, அப்புறம் வந்து காய்பொடி, உப்பெல்லாம் கூட சேர்த்து அரைச்சிருந்தேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே. அவள் வந்து ரொம்ப 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 பாசமாக இருப்பாள். என்னால் நோ சொல்ல முடியல. ஸோ நான் அப்படியே வந்துட்டு ரெடி ஆகி கிளம்பி போனேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஒரு ப்ரௌனில் ஒயிட் டாட்டட் கவுனு, அதை போட்டு ஒரு பிளாக் பூட்ஸ் போட்டு கிளம்பியாச்சு. இது வந்து வீக்கெண்ட்னால நைட்டுமே வந்துட்டு அங்கே பகல் மாதிரி எல்லோரும் சுற்றி தான் இருந்தாங்க. இது வந்து கார்னிஷில் பிளாசா இன்னொரு ஹோட்டல் 10th ஃப்ளோரில் ஒரு ஹால் மாதிரி புக் பண்ணி எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க. அவள் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைசிங்காக செட் பண்ணியிருந்தார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் குஷியோட ஹஸ்பண்ட். பேரே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப பாசமான பொண்ணு. அங்கே வந்திருந்தது வந்து மோஸ்ட்லி எல்லாம் நேபாளிஸ், கொஞ்சம் அரபி லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 15 பேர் தான் இருப்போம். சிம்பிளாக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, நான் மறந்துட்டேன். பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன், சாலட், ஸ்வீட்ஸ், ஜூஸுன்னு நிறைய இருந்தது. எதுவுமே நான் வீடியோ எடுக்க முடியலை. அங்கே இருந்த எல்லாருக்கூடையுமே வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டேன். நம்ம வந்து வேறு நேஷ்னாலிட்டி கூட மிங்கிள் ஆகிறப்போ உண்மையிலே வித்தியாசமாக நல்லா தான் இருந்தது. நைட் ட்ரைவ் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து ஏதாவது கோட்ஸ் பார்த்தேன், ஏதாவது எனக்கு படித்ததில் பிடிச்ச வார்த்தை அப்படின்னா வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து வாட்ஸ்அப் டிபியில் வைப்பேன். இனிமேல் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ட்ராப் அண்ட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அ சீ ஃபார் யூ. இது வந்து நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஒரு சின்ன காரியத்துக்காக ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஏசப்பா நமக்கு ரொம்ப பெரிய காரியம் நமக்கு செய்ய போகிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.